தம்பியோடைய திருமணத்துக்காக ஒரு போர்டு வச்சிருக்கு 10க்கு 10. இது பின்னாடி வீடோ குடியிருப்போ பொதுமக்கள் வந்து புழங்குற இடம் கிடையாது. சரியா? மக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாம தான் வச்சிருக்கு. இதை மாநகராட்சியில இருந்து இங்கே உள்ள வார்டு பிரதிநிதி அதிமுக சார்ந்து இந்த போர்டு இருக்கு அப்படின்னு அவருடைய அரசியல் நோக்கத்துக்காக இந்த போர்டை இப்போ பிடிச்ச புடியில நாளைக்கு கல்யாணம் இருக்குது, எங்கள்கிட்ட சம்பந்தப்பட்ட ஆளு, அதாவது ஆணையர், இந்த மாநகராட்சியுடைய ஆணையரோ இல்லைன்னா உயர் அதிகாரிகள் எந்த ஒரு உத்தரவுமே இல்லாம எந்த ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஃபார்மேஷன் எங்களுக்கு கொடுக்காம இதை அகற்றிட்டாங்க. உடனே இதை எப்படி அகட்டினீங்க அப்படின்னு சொல்றதுக்கு நாங்கள் அப்படிதான் அகட்டுவோம், உங்க வார்டுல இருந்து சொன்னனாலதான் இதை அகற்றுறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது ஒரு திருமண காரியம். இதை இவங்க அரசியலாக்கி, சரியா, இதுல ஆதாயம் பெறுறதுக்காக இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க மேற்கொண்டு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கூட அதை அவங்க செஞ்சு தரல. வேற என்ன? இதே மாதிரி திமுக சார்ந்து எவ்வளவோ போர்டுகள்லாம் இங்கே வைக்க தான் செஞ்சுருக்காங்க. எந்த ஒரு நடவடிக்கையும் மாநகராட்சி இப்படி இமிடியேட்டாக எடுத்தா ஓவர் நைட்டில் தூத்துக்குடியே சுத்தமாயிரும். அந்த ஊரில் அந்த ஒரு சின்ன பொண்ணு இறந்துச்சு பார்த்தீங்களா, போர்டு விழுந்து, அந்த மாதிரி எந்த சம்பவமும் நடக்காது. நிர்வாகத்தை இந்த மாதிரி மாநகராட்சி நிர்வாகம் இந்த மாதிரி ஆட்களுக்கு அடி பண்ணிடுறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீதிமன்றத்தின் மூலியமா இதுக்குண்டான தீர்வுகளை காண்றதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அட்வொகேட் ஜோசப் ஜினோசன்.